உங்களுடைய 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அப்படிதான் ஆதார் கார்டில் இருக்கணும். காவியா அப்படிங்கிற ஒரு பர்சனுடைய கொஸ்டின், சார், if we change ஆதார் details as per 10th mark sheet, then we have to change name in OBC certificate. My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET UG 2025 examination எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அப்பார் ஐடி ரிலேட்டடாகவும் ஆதார் கார்டில் சில சேஞ்சஸ் பண்ணணும் சார், அந்த மாதிரியான சில கேள்விகள், சந்தேகங்கள் அப்படிங்கிறது நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் போடுறாங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்லையும் நிறைய டிஸ்கஷன், நிறைய டவுட்ஸ் அப்படிங்கிறத கேட்குறாங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாணவர்கள் 10th மார்க் ஷீட்டுக்கும் ஆதார் கார்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நேமில் இருக்கக்கூடிய சில கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் அகைன் நமக்கு அப்பார் ஐடியை பற்றின சில முக்கியமான அப்டேட்ஸ், தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, அண்ட் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் சார், அல்லது நான் வேறு டிகிரி முடிச்சுட்டேன், நான் எப்படி அந்த இதை செலக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய கேள்விகளுக்கு பதில் அளிக்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் போட்ட கமெண்ட்ஸ்க்குரிய பதில்களை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஸோ தட் உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீட் அண்ட் ஜேஇ ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இன்னும் வருகிற நாட்கள் அப்கமிங் டேஸில் போஸ்ட் பண்ண போகிறோம். அந்த வீடியோஸ் எல்லாமே டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அருண்குமார் அப்படிங்கிற ஒரு பர்சனுடைய ஒரு கொஸ்டின். ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் மார்க் ஷீட் அண்ட் இன்ஸ்டியூஷன் ஷோ ஆகலை, டிஜிலாக்கரில் அண்ட் அப்பார் ஐடியில் ரிஜிஸ்டர் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி நோஃபியா அப்படிங்கிற ஒரு பர்சனும் கேட்டிருக்காங்க, சார், there is no option for தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டெமோ வீடியோ போட்டிருக்கிறோம், எப்படி அப்பார் ஐடி எடுக்கிறது டிஜிலாக்கர் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீடைல்டு ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவை பார்த்துருங்க. அந்த வீடியோவில் இந்த எந்த இன்ஸ்டியூஷனில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறது இருக்கும். நான் சிபிஎஸ்சியை போட்டு காமிச்சிருந்தேன். சென்ட்ரல், நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் நீங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள், அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதர்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் உங்களுடைய போர்டை என்டர் பண்ணுவதற்கான ஆப்ஷன் அப்படிங்கிறது அங்கே வரும். அங்கே உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் எந்த மாதிரி இருக்கோ, தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் தமிழ்நாடுன்னு இருக்கும், அதே மாதிரி உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் இருக்கிறபடியே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துறீங்க அப்படின்னா யூ வில் கெட் யுவர் அப்பார் ஐடி. தெர் இஸ் நோ இஷ்யூ. நிறைய மாணவர்கள் எடுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கிளவர் பாய் அப்படிங்கிற ஒரு பர்சனுடைய கொஸ்டின். 10th மார்க் ஷீட்டில் ஃபாதர் இனிஷியல் மட்டும்தான் இருக்குது, பட் ஆதார் கார்டில் ஃபாதர் நேம் ஃபுல் ஃபார்மில் இருக்குது, நான் ஆதார் அப்டேட் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் நேம் அண்ட் இனிஷியல், ஃபாதர் நேமுக்கு பதிலாக இனிஷியல் மட்டும் இருக்குது அப்படின்னா ஆதார் கார்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ரெண்டுக்கும் மிஸ்மேட்ச் இருந்துச்சு அப்படின்னா, ஜென்ரலாக சொல்லிடுறேன், உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அப்படி தான் ஆதார் கார்டில் இருக்கணும். நீங்கள் ஆதார் கார்டில் இருக்கிறபடி 10th மார்க் ஷீட்டை சேஞ்ச் பண்ணணும், அல்லது 10th மார்க் ஷீட்டில் இருக்கிறபடி ஆதார் கார்டை சேஞ்ச் பண்ணணும். இந்த ரெண்டில் எது உங்களால் ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ஆதார் கார்டை சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. 10th மார்க் ஷீட்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் ஆல்ரெடி படித்த உங்களுடைய ஸ்கூலுக்கு நீங்கள் போகணும், ஸ்டேட் போர்ட் ஆஃப் எஜுகேஷனுக்கு நீங்கள் போகணும், அங்கே நீங்கள் கெசட்டில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து மாற்றி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மார்க் ஷீட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணி வாங்கணும். ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் ப்ராசஸ், உடனே முடியக்கூடிய ப்ராசஸில் டைம் கன்சியூமிங் ப்ராசஸாக இருக்கும். ஸோ இன்ஸ்டன்ட் நீங்கள் என்ன பண்ணலான்னா 10th மார்க் ஷீட்டில் இருக்கிறபடி உங்களுடைய ஆதார் கார்டில் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய எல்லா ப்ரூஃப்லேயும் நேம் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஆதார் கார்டாக இருந்தாலும் சரி, ஓட்டர் ஐடியாக இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் நீங்கள் வாங்குவீங்க, டிரைவிங் லைசன்ஸ் வாங்குவீங்க, அல்லது நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணுவீங்க, பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுவீங்க, இது எல்லாத்துலேயும் உங்களுடைய நேம் உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. 10th மார்க் ஷீட்டில் இருக்கிறபடியே ஆதார் கார்டில் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. காவியா அப்படிங்கிற ஒரு பர்சனுடைய கொஸ்டின், சார், if we change ஆதார் டீடைல்ஸ் as per 10th மார்க் ஷீட், then we have to change name in OBC certificate அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது உண்மையாகவே நல்ல ஒரு கேள்வி. ஆக்சுவலாக நீங்கள் இப்போ இதில் மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இதில் மாற்றிட்டீங்க அப்படின்னா then you have to change it again in OBC certificate. OBC சர்டிஃபிகேட்லையும் நீங்கள் உங்களுடைய நேம்ஸை சேஞ்ச் பண்ணி அப்ளை பண்ணணும். 10th மார்க் ஷீட்டில் ஒரு படி இருக்குது சார், ஆதார் கார்டில் வேறு நேமில் இருக்குது, ஆனால் OBC சர்டிஃபிகேட்டில் வேறு நேமில் இருக்குது அப்படின்னா then you should also change your name again in OBC certificate. மிஸ்மேட்ச் இருந்துச்சுன்னா மட்டும்தான், எல்லாத்துக்கும் இல்லை, மிஸ்மேட்ச் இருந்துச்சு, there is a mismatch in these certificates, சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். சூரஜ் அப்படிங்கிற பர்சனுடைய கொஸ்டின், சார், இன் மை ஆதார் கார்டு there is no initial in my name, but in my mark sheet initials are there.
Do I need to update Aadhaar? Please reply. இதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட டெமோ வீடியோலேயே நான் வந்து கிளியராக கண்டிஷன்ஸ் போட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மாற்றிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். இதுக்கும் அதே பதில் தான். 10th மார்க் ஷீட்டில் இனிஷியல் இல்லை அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்ட்லேயும் இனிஷியல் இருக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் இனிஷியல் ஆட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 10th மார்க் ஷீட்டில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பட் டைம் கன்சியூம் ஆகும். பட் யூ ஹாவ் டு டூ இட். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேவைப்படும்னா நீங்கள் உங்களுடைய ஃபாதர் நேமை இனிஷியலாக ஆட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தென் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு இனிஷியல்லாம் பிரச்சனை இல்லை, இனிஷியல் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆதார் கார்டில் 10th நேமில் இருக்கிறபடி நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. உங்களுடைய 12th நீங்கள் எப்படி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத ஸ்கூலில் கேட்டுக்கோங்க. ஸ்கூலில் உங்களுக்கு ஹால் டிக்கெட்லாம் இஷ்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னா சிபிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் போர்டுக்கு இனிமேல் தான் வரும். அந்த ஹால் டிக்கெட்லேயே நேம் அப்படிங்கிறது வந்துடும். அதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து முடிந்த வரைக்கும் ஸ்கூல்லேயே சேஞ்ச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். பானுப்பிரியா சார், காலேஜ் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் நீட் ரைட்டிங்னா எப்படி அப்பார் ஐடி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த டெமோ வீடியோ ஒரு தடவை பார்த்துருங்க. அதில் இன்ஸ்டிடியூஷன் டைப்பில் நீங்கள் வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எஜுகேஷன், ஸ்டேட் போர்ட் ஆஃப் எஜுகேஷனுக்கு அதர் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றா கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதில் நீங்கள் படித்த கல்லூரிகளினுடைய பெயர்களும் வரும். சரிங்களா, கல்லூரிகளுடைய பெயர்களும் வரும். நான் அப்படி தான் ஜென்ரேட் பண்ணேன். நான் படித்த காலேஜினுடைய நேமை போட்டு எனக்கு நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய காலேஜினுடைய நேமை போடுங்க, உங்களுடைய யூனிவர்சிட்டியினுடைய நேம் போடுங்க. காலேஜில் உங்களுக்கு எந்த ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்தாங்களோ அந்த ரெஜிஸ்டர் நம்பரை யூஸ் பண்ணி எந்த வருஷம் நீங்கள் காலேஜில் டிகிரி ஜாயின் பண்ணீங்களோ அந்த காலேஜ் ஜாயின் பண்ண டிகிரியினுடைய அந்த இயரை போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்பார் ஐடி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற பெரிய விஷயம். நீங்கள் வந்து தாராளமாக அப்பார் ஐடி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் தேன்மொழி அப்படிங்கிற பர்சனுடைய கொஸ்டின், வெதர் அப்பார் கார்டு இஸ் கம்பல்சரி, வெதர் இட் வில் அஃபெக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து மேண்டேட்ரி கிடையாதுங்க. இப்பவே நான் சொல்லிடுறேன். ஆதார் கார்டு அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் மேண்டேட்ரி. அப்பார் ஐடி இஸ் ஆல்சோ இட் இஸ் நாட் மேண்டேட்ரி. ஆனால் இதெல்லாம் வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆதார் ஐடி இருந்துச்சு அப்படின்னா ஆதார் நம்பரை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய நேம் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே ஃபீட் ஆகிடும், உள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும். ஆதார் வெரிஃபைடு கேண்டிடேட்டாக நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி தான் அப்பார் ஐடி இருந்துச்சு அப்படின்னா ஆதார் வெரிஃபைடு கேண்டிடேட்டாக இருப்பீங்க. அப்பார் ஐடியோட தான் பென் நம்பர் அப்படிங்கிறது ஆட் ஆகிருக்கும். உங்களுடைய அந்த எப்படி சொல்கிறது யூனிக் ஸ்டூடெண்ட் ஐடென்டிஃபையர் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பென் நம்பர், அந்த நம்பருமே இதிலெல்லாம் இன்டெகிரேட் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இட் இஸ் உங்களுக்கு டிஜிலாக்கரில் இன்னும் நிறைய பேருக்கு கேள்வி சார், டிஜிலாக்கரில் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடியே ஏப்ரல்லே எங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிருக்கு சார், அதுவே போதுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி டிஜிலாக்கரில் அப்பார் ஐடிங்கிற ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரை எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். இந்த டிஜிலாக்கர் நான் அப்பார் ஐடி உங்களுக்கு நான் காமிச்சேன்ல, அப்பார் ஐடியில் உங்களுடைய நேம் இருக்கும், உங்களுடைய ஜெண்டர் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும், யூனிக் 12 டிஜிட் நம்பர் இருக்கும், QR கோட் இருக்கும், உங்களுடைய ஃபோட்டோ இருக்கும். இது தவிர நீங்கள் எந்த படிச்சுட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் அதில் லிஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க. இது விசிட்டிங் கார்டு கிடையாது, இது ஒரு நம்பர். அந்த நம்பரை போடும்போது அங்கே ஆட்டோமேட்டிக்காக எந்த ஏஜென்சி உங்களை வெரிஃபை பண்ண போதோ அந்த ஏஜென்சி அந்த நம்பரை யூஸ் பண்ணி உங்களுடைய அகாடமிக் கிரெடென்ஷியலை வெரிஃபை பண்ணிப்பாங்க. அதுக்காக தான் இந்த இது. ஸோ அதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்த அப்பார் ஐடியில் வராது. சரிங்களா, அதையும் நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன். ஸோ விஜிகே கிட்ஸ் தமிழ் அப்படிங்கிற ஒரு பர்சனுடைய கொஸ்டின், சார் ஆதாரில் ஜனனி எஸ்ன்னு இருக்குது, 12th மார்க் ஷீட்டில் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஜனனி எஸ்ன்னு இருக்குது, நான் இப்போ ஆதாரில் இருக்கிற நேமையே அப்பர் கேஸில் சேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இதுவும் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்ட கொஸ்டின். உங்களுக்கு 10th மார்க் ஷீட்டில் ஆதார் கார்டில் ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் வித்தியாசம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எதையும் மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நேம் ஒன்று தான், ஸ்பெல்லிங் ஒன்று தான், எந்த மிஸ்டேக்கும் இல்லை. இனிஷியல் முன்னாடி இருக்குது, இங்கேயும் முன்னாடி இருக்குது, அல்லது அங்கே இனிஷியல் பின்னாடி இருக்குது, ஆதார்லேயும் இனிஷியல் பின்னாடி இருக்குது, எந்த சேஞ்சும் இல்லை சார், டிட்டோவா அப்படியே இருக்குது, ஆனால் அங்கே ஸ்மால் லெட்டரில் இருக்குது, இந்த இடத்துல அப்பர் கேஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்பர் கேஸுக்கும் ஸ்மால் லெட்டருக்கும் வந்து உங்களுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இல்லை. திஸ் இஸ் நாட் கேஸ் சென்சிட்டிவ். சரிங்களா, அதனால் இதில் எந்த இஷ்யூவும் இல்லை, நீங்கள் எதையும் மாற்ற வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இந்த கேள்விகள் தவிர உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனை டைப் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய காமன் கொஸ்டின்ஸை இந்த இடத்துல நான் கிளாரிஃபை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது தவிர உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ தட் அடுத்த வீடியோவில் அதுக்குரிய கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அண்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீட் 2025 எக்ஸாமினேஷன் இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது. இருக்கிற டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள், நல்லா படிங்க, நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.